अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷகியா. உன்னிடம் நான் துஆ செய்வதால் என் இறைவனே, நான் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவனாக ஆக மாட்டேன். மரியம் சூராவின் 4வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கின்றது. கடந்த வார தஃசீரில் துஆவினுடைய மாண்பையும் அதனுடைய விதிமுறைகளில் சில விஷயங்களையும் நாம் பகிர்ந்து கொண்டோம். அதே சமயத்தில் நற்பாக்கியங்களின் வகைகளில் ஒன்றான தக்வா என்ற இறையச்சத்தை பற்றியும் நாம் பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை இங்கே நாம் இன்ஷா அல்லாஹ் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அதில் ஒரு விஷயம் என்னவென்றால், நற்பாக்கியத்தின் வகைகளில் ஒன்று நீண்ட வயதும் நல்ல அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பும் ஆகும். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மனிதர்களில் சிறந்தவர் யார் என்பதாக கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், மன் தால உமருஹு வ ஹஸன அமலுஹு. யாருடைய வயது அதிகமாக ஆகி மேலும் அவருடைய அமல் அழகாக ஆகிவிடுகின்றதோ அவர்தான் மனிதர்களில் மிகச் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் மனிதர்களில் மிக கெட்டவர் யார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது, மன் தால உமருஹு வ ஸாஅ அமலுஹு. யாருடைய அமல் அதிகமாகி அவருடைய அமல் கெட்டதாக ஆகிவிடுகின்றதோ, மோசமாக ஆகிவிடுகின்றதோ அவர்தான் மனிதர்களில் மிக கெட்டவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறியதாக இமாம் தாரமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். மிஷ்காத் என்ற கிதாபில் 450வது பக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதருக்கு நீண்ட வயது கிடைப்பது என்பது நல்ல விஷயம்தான். அது ஆரோக்கியத்துடனும் அல்லாஹ் விரும்பும் அமல்களோடும் இணைந்திருந்தால் அதுதான் மிக பாக்கியமான ஒன்றாகும். அந்த வயதில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும், மேலும் அவரிடத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல அமல்கள் இருக்க வேண்டும். இவைகள் மூன்றும் இணைந்திருந்தால், நீண்ட வயது, நல்ல ஆரோக்கியம், அழகிய அமல்கள், இந்த மூன்றும் இணைகின்ற பொழுதுதான் அந்த வயது என்பது பாக்கியத்திற்குரிய வயதாக, நற்பாக்கியத்தின் வயதாக கருதப்படும் என்று இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. வயது அதிகமாகி அதில் ஆரோக்கியம் இல்லாமல் போய்விட்டால் அது ஒரு அவஸ்தையாக, அது ஒரு வேதனையாக மாறிவிடுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியுள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அர்தலில் உம்மரி. பயனில்லாத தள்ளாத முதுமை பருவத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள் அடங்கிய துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். பக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வயது நல்ல வயது, நீண்ட வயது, ஆனால் அதில் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் அது அவருக்கு ஒரு அவஸ்தையாக மாறிவிடுகிறது. அதே நேரத்தில் வயது அதிகமாக இருந்து அதில் அவருக்கு நல்ல ஆரோக்கியமும் இருந்து
அவருடைய செயல்களும் அமல்களும் மிக மோசமானதாக தரம் கெட்டதாக இருக்குமையானால் அது ஒரு துர்ப்பாக்கியமாகும், துர்ப்பாக்கியத்தின் வெளிப்பாடாகும். அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்வுடைய அருட்பார்வையை விட்டு விலகி போன மனிதராக மாறிவிடுகிறார். அதிகமான வயது இருக்கிறது, அதில் ஆரோக்கியமும் இருக்கிறது. அந்த இரண்டையும் அல்லாஹ் விரும்புகின்ற நல்ல அமல்களை கழிப்பதற்கு மாற்றமாக அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில், அல்லாஹ் தடுத்த காரியங்களில் அவர் பயன்படுத்தினால் அது அவருக்கு துப்பாக்கியம், அது அவருக்கு ஒரு பீடை, அது அவருக்கு ஒரு தரிசனியம். அதே நேரத்தில் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அருள் பார்வையிலிருந்து அவர் விலகி விடுகிறார். இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மறுமை நாளில் 3 மனிதர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களின் பக்கம் கருணை பார்வையால் பார்க்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த 3 மனிதர்கள் யார் என்பதாக சொன்னார்கள். ஒன்று விபச்சாரம் செய்கின்ற வயோதிகர், இரண்டாவது பொய் சொல்லுகின்ற அரசர் ஆட்சியாளர், மூன்றாவது பெருமை அளிக்கின்ற ஏழை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். மிஷ்காத் என்ற கிதாபில் 433வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வயோதிகம் என்பது இயலாமை மற்றும் பலவீனத்தின் காரணமாக உள்ள ஒரு நிலையாகும். அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய விசேஷமாக அருட்பார்வை கிடைக்கின்ற ஒரு தருணம் அது. கருணை கழிகின்ற காலமாக அந்த காலம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த காலத்தில் ஒருவர் விபச்சாரத்தை நோக்கி, அருவருப்பான மானக்கேடான அந்த செயலை நோக்கி அவர் செல்கின்றார் என்று சொன்னால், எந்த பருவத்தில் அல்லாஹ்வுடைய கருணை கழிகின்ற நோக்கி அவர் பயணிக்கும் பொழுது அவரையே அல்லாஹ் தஆலா அருவருப்பான நிலையில் அவரை ஒதுக்கி வைத்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய அருட்பார்வை அவருக்கு கிடைக்காமலேயே போய்விடுகின்றது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. விபச்சாரம் என்பது எந்த வயசிலும் தடுக்கப்பட்ட ஒன்று. வாலிபராக இருக்கட்டும், வயோதிகராக இருக்கட்டும், நடுநிலையான வயது உள்ளவராக இருக்கட்டும், எந்த நிலையில் உள்ளவராக இருந்தாலும் நம்முடைய மார்க்கத்தில் விபச்சாரத்திற்கு எந்த வகையிலும் அனுமதி கிடையாது. எந்த பருவத்திலும் செய்யக்கூடாது என்றால் இந்த பருவத்தில் அறவே செய்யக்கூடாது. அல்லாஹ்வின் அதிகம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வயது, ஒரு பருவம் அது. மறுமை நோக்கி அவர் பயணிக்கின்ற ஒரு தருணம் அது. அதில் விபச்சாரம் என்ற அருவருப்பான மானக்கேடான காரியத்தின் பக்கம் அவரது கவனம் செல்லுமையானால் அதனால் அவர் அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து அவர் விலகுகிறார். அருட்பார்வை கிடைக்காமல், கருணை பார்வை கிடைக்காமல் அவர் ஒதுக்கி வைக்கப்படுகின்ற மூதேவியாக மாறிவிடுகிறார் என்று இந்த ஹதீஸ் எச்சரிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருவர் சமூகத்திற்கு தலைவராக வந்தால் அந்த சமூகம் எப்படிப்பட்டது? யாரை விட்டும் அல்லாஹ்வுடைய அருட்பார்வை கிடைக்காமல் விலக்கி வைக்கப்படுகிறாரோ அப்படிப்பட்ட ஒருவர் சமூகத்திற்கு தலைவராக வந்தால் அந்த சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? அது சீரழித்து விடும். அது கியாமத்தின் அடையாளமாக ஆகிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் எச்சரிக்கிறார். அது அதைவிட மிகப்பெரிய ஆபத்தான். கியாமத்தின் அடையாளம் என்றாலே ஒரு சமூகம் நல்ல நிலையில் இருக்கின்ற ஒரு சமூகம் நாசமடைவதுதான். சீர்வழித்திருக்கின்ற ஒரு சமூகம் சீரழிந்து போவதுதான் கியாமத்தினுடைய அடையாளம். ஏனென்றால் உலகமே அழிவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு தருணம் அது. அப்படிப்பட்ட தருணத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் கெட்டு போவதுதான் கியாமத்தின் அடையாளம் என்பது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற நபர்கள் சமூகத்திற்கு தலைவராக வந்தால் அது சமூகத்தையும் இந்த உலகத்தையும் சீரழித்து விடும். அது கியாமத்திற்கு அடையாளம் என்றார்கள். வஸாலல் கபீலத ஃபாசிகுஹும்
உதாரணத்திற்கு விபச்சாரம் பெருகி நிற்கும், மார்க்க கல்வி ஞானம் குறைந்து கொண்டிருக்கும், மது என்பதை தாராளமாக்கப்பட்டிருக்கும், அமானதம் என்பதை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே வருகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் ஒரு செய்தியாக சொன்னார்கள், ஒரு சமூகத்திற்கு தலைவராக அந்த சமூகத்தில் யார் துணிந்து பெரும்பாலும் செய்கிறானோ அவன் வருவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாசிக் என்றாலே பெரும்பாவத்தை தைரியமாக துணிந்து செய்யக்கூடியவர். பாசிக் என்றாலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தடுத்த பெரும் பாவம். அந்த பெரும் பாவத்தை துணிந்து தைரியமாக எவன் என்ன சொல்லிவிட முடியும், யார் என்ன செஞ்சுவிட முடியும் என்ற தைரியத்தில் அந்த பெரும்பாவத்தை செய்யக்கூடியவர் பாசிக் என்ற பெயருக்குள்ளே வந்து விடுகிறார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், ஒரு சமூகத்தின் தலைவராக அந்த சமூகத்தில் யார் பெரும்பாவியோ யார் கெட்டவனோ அவன் வருவது என்பது அந்த அடையாளங்களில் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 470வது பக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஹதீஸ் இத்தகைய ஒருவர் பெரும்பாவத்தை குறித்து செய்யக்கூடிய ஒருவர் எதற்கு தலைவராக வந்தாலும் அது உட்படாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே நமக்கான தலைவர் நம்மை விட நல்லவராக இருக்க வேண்டும். அவர் நம்மை விட கெட்டவராக இருந்துவிடக் கூடாது. நமக்கான தலைவர் நம்மை விட நல்லவராக இருந்தால் என்ன நடக்கும், நம்மை விட கெட்டவராக இருந்தால் என்ன நடக்கும், அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதற்கான உமராவுக்கும் ஹியாரத், உங்களின் தலைவர்கள் உங்களை விட நல்லவராக இருந்தார். யாரை உங்களுக்கு தலைவராக நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ அவர்கள் உங்களை விட சிறந்தவராக உங்களை விட நல்லவராக இருந்தால் பல்லஹருல் அர்லி கைருல் லக்கும் மின் பத்னிஹா, பூமிக்கு உள்ளே இருப்பதை விட பூமிக்கு வெளியே இருப்பது சிறப்பிற்குரியது. அதாவது மரணிப்பதை விட வாழ்வது சிறப்பிற்குரியது. நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல தலைவர்கள் நம்மை விட சிறந்தவர்கள் தலைவராக வரும் பொழுது நல்ல சூழல் உருவாகும், நல்ல வாழ்க்கை அமையும். எனவே அந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவே இந்த உலகத்தில் நாம் வாழலாம். அதே நேரத்தில் இதாக்கான உமராவுக்கும் ஷிராருக்கும், உங்களின் தலைவர்கள் உங்களை விட கேள்வி கேட்டவர்களாக இருந்தால் கைவிலக்கும் மேல் நகரினா, இந்த பூமிக்கு மேலே வாழ்வதை விட பூமிக்கு உள்ளே இருப்பது சிறப்பது. அதாவது வாழ்வதை விட மரணிப்பது சிறப்பானது. ஏனென்றால் அவர்கள் தலைவர்களாக வரும் பொழுது சமூகம் சீரழிந்திருக்கும். சீரழிவு போல ஒரு சமூகத்தில், உருப்படாமல் போல ஒரு சமூகத்தில் நாம் வாழ்வதை விட கபருக்குள்ளே இருப்பதே மிக சிறப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸும் திருமதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 459வது பக்கத்தில் இருக்கிறது. நபி அவர்கள் எல்லாருக்கும் வழிகாட்டுகிறார்கள், எல்லா வகையிலும் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக ஒரு சமுதாயத்திற்கு பொறுப்பேற்கக்கூடியவருடைய தகுதி இதுவென்றால் அவர் நல்லவராக இருக்க வேண்டும், கெட்டவராக இருக்கக்கூடாது, துணிந்து பெரும்பாவத்தை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது என்று ஒரு சாதாரணமான ஒரு சமுதாயத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய நிலை என்று சொன்னால் பள்ளிவாசல்களுக்கு தலைவர்களாக பொறுப்பேற்கக்கூடியவர்கள் இன்னும் பேருதல் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். அது அதைவிட மிக உன்னதமான ஒரு உயர்ந்த பணியாகும். சமுதாய பணிகளிலேயே ஆக முத்தாய்ப்பான முக்கியமான பணி பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு பணி என்பதை அவர்கள் நம்மை விட நல்லவராக மட்டுமல்ல, அந்த நல்லவரையும் மிக நல்லவராக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. அல்லாஹ் தஆலா அதை நமக்கு வழிகாட்டுகின்றார். பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கான தகுதி என்ன? இன்னமா யாமுரு மசாஜிதல்லாஹ்,
மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ அகாம ஸலாத்த வ ஆத்த ஸக்கா வ லம் யக்ஷ இல்லல்லாஹ். அத்-தௌபா என்ற சூராவிலே 18வது வசனமாக வருகிறது. 5 தன்மைகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு 5 தன்மைகள் இருக்க வேண்டும். ஒன்று, அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, மறுமை நாளை நம்பியவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தாலும் நாளை அங்கே விசாரிக்கப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, சமுதாய மக்களை விட மிக அதிகமாக தொழுகையை கவனமாக நிலைநாட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். பள்ளிவாசலுடைய நிர்வாகம் என்பது ஏதோ கணக்கு வழக்குகளை பார்த்துட்டு பாங்கு சொல்ற வரைக்கும் பள்ளியாசல் இருந்துட்டு பாங்கு சொன்ன பிறகு வெளுக்கென்று கிளம்பி வீட்டுக்கு போறது அந்த நிர்வாகத்தினுடைய அழகல்ல. அவர்தான் தொலை வரக்கூடியவர்கள் எல்லோரையும் விட முதன்மையாக அந்த ஜமாத்துடைய தொழுகைக்கு முக்கியம் தரக்கூடியவராக இருக்க வேண்டும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு சின்ன ஒரு வீடியோ குறும்படமாக வந்ததை பார்த்திருக்கீங்க. மலையாள மொழியில் எடுக்கப்பட்ட சின்ன அற்புதமான ஒரு குறும் செய்தி. அது ஒரு பெண்மணி ஒரு பெரியவர்கிட்ட வந்து கேட்குது, நான் ஒரு நேர்விதம் பண்ணியிருக்கேன், அந்த நேர்விதத்தை நிறைவேற்றணும், எனக்கு நீங்க வழி சொல்லுங்க. அப்ப அந்த பெரியவர் கேட்டாரு, அப்படி என்ன மாதிரி நேர்விதம் பண்ணிட்டேன், நான் உனக்கு வழி சொல்ற அளவுக்கு உனக்கே தெரியாதா? எனக்கு தெரியாம தான் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப என்ன நேர்விதம் கேட்ட உடனே நம்ம சொல்லிச்சாங்க, ஒரு வித்தியாசமான நேர்விதம், ஷைத்தானுக்கு சாப்பாடு வைக்கணும்னு சொல்லி நான் நேர்விதம் பண்ணியிருக்கேன். ஆனா சைத்தானை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்றது எனக்கு தெரியல. அவர் சொன்னாரு, இது ரொம்ப லேசு, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு முன்னால போய் நில்லு, பாங்கு சொல்ல வரைக்கும் பள்ளிவாசலுக்கு உள்ள இருந்துட்டு பாங்கு சொன்ன பிறகு தொழக்கூடாதுங்கிறதுக்காண்டி வேகமாக பள்ளியை விட்டு யார் வெளியே செல்கிறாரோ அவர் தான் ஷைத்தான், அவரை கூட்டு போய் சாப்பாடு வைக்கி அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொன்னார். உடனே இந்த அம்மா போய் நிற்குது, எப்போ பாங்கு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. பாங்கு சொல்லி முடிச்ச உடனே பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுடைய முத்தவல்லி வேகமாக வெளியில வந்து காருக்குள்ள ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் பண்றாரு. இந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு, நாம சாப்பாடு வைக்க வேண்டிய ஆளை வருதான். உடனே காரை எடுக்கிறதுக்குள்ள பக்கத்துல போய், நாளைக்கு எங்க வீட்டுல மதிய சாப்பாடுக்கு நீங்க வரணும், நான் உங்களுக்கு விருது ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல விஷயமாச்சு, கண்டிப்பாக நான் வரேன், ஆனா எதுக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா காரணம் சொல்லுது. காரணத்தை கேட்டதுமே இந்த ரியாக்ஷன் அழகா எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு கோபம் வருது, நான் செய்தானா, என்ன கூட்டு போய் சாப்பாடு வைக்க போறேன், நான் செய்தானா அப்படிங்கிற ஒரு கோபம் வருது. அதுக்கு பிறகு அவரு கொஞ்சம் நிதானிச்சு அந்த கோபம் அடக்கும் பொழுது அவர் கை பதறு. உண்மைதான? பள்ளிவாசலை எது கட்டி வச்சிருக்கோம், எவ்வளவு பெரிய செலவு செய்யறோம், எவ்வளவு பெரிய நிர்வாகம் பார்க்கிறோம், எல்லாமே எதற்கு? இந்த பள்ளியில ஜமாத் தொழுகை நடக்கணும், எல்லாரும் முறையா வந்து தொடரணும். அதுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நான், அந்த தொலை வரக்கூடிய நபர்கள் ஒருவராக நான் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப நான் கண்டிப்பா ஷைத்தான் தானே அப்படின்னு அவர் கை பதறது, நடக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ண நினைச்சு அந்த காரை ஆஃப் பண்றாரு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாரு, ஆஃப் பண்றாரு. கடைசியில அவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? உடனே காரை விட்டு இறங்கி பள்ளிவாசலுக்கு போய் தொழுது, நான் ஷைத்தான் கிடையாது. சிந்தனைக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. இது ஒரு ஹதீஸை அடிப்படையாக வைத்து வந்த ஒன்று, எடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு செய்தி. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ மற்றவர்களை விட நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் தான் ஜமாத்துடைய தொழுகை விஷயத்தில் மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார். எப்ப அவர்கள் தன்னுடைய சொந்த பொருள்ல இருந்து ஜக்காத் என்ற அந்த கடமையை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிறாரோ அவர் ஒருபொழுதும் பைத்துல் மால் நிதியில் இருந்து தனக்காக அபகரித்துக் கொள்ள மாட்டார் என்ற காரணத்தால் தான் அவர் ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயன்படக்கூடாது. தன்னுடைய நிர்வாகம் சீரான நிர்வாகமாக இருக்கும் பொழுது அதுல யார் குறுக்கிட்டாலும்
யார் அவரை படித்து பேசினாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அல்லாஹ்வை மட்டுமே கவலைப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று 5 தன்மைகள் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன் அருள்முறையில சொல்லி காட்டுகிறார். சாதாரண பொறுப்பு கிடையாது, அவ்வளவு உன்னதமான ஒரு பொறுப்பு. நாம் பலமுறை ஹதீஸிலே கேள்விப்பட்டிருப்போம், இந்த சபையில சொல்லியிருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதட்டமாக பள்ளிவாசலுக்குள்ள எங்க அந்த கருப்பு நிறத்துல ஒரு பெண் இருப்பாங்க, அந்த பெண்ணை எங்க காணோம் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, யாரை கேட்கறீங்க? பள்ளிவாசல கூட்டி சுத்தம் செய்வாங்கல்ல ஒரு கருப்பு பெண்மணி, இம்ராத்துன் சௌதா, கருப்பு பெண்மணி, இந்த பெண்ணை எங்க நான் பார்க்கலையே அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், அந்த பெண்ணு இறந்து போனாங்க, அவங்கள அடக்கியாச்சு. அடக்கிட்டீங்களா? இறந்துட்டாங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பதட்டமாயிட்டாங்க. ஒரு முக்கியமான நெருக்கமான ஒருவரை இறந்து விட்டோங்கிற அந்த உணர்வோடு கேட்டாங்க, இறந்துட்டாங்களா? அடைக்கிறீங்களா? ஏங்க சொல்லாமல நீங்க அடைக்கிறீங்க? அப்பலா ஆதத்து மூனி, எனக்கு நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டாமா? நெருங்கிய உறவில் உள்ள ஒருவரை நம்மகிட்ட சொல்லாம அடக்கம் செஞ்சுட்டா, அந்த தகவல் தெரியாம போனா நாம எப்படி பதவுமோ அந்த மாதிரி கேட்டாங்க. அப்பலா ஆதத்து மூனி, எனக்கு நீங்க தெரிவித்திருக்க வேண்டாமா என்று சொல்லாம நீங்க எப்படி அடக்கம் செய்யணும்? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு சாதாரண பெண், கருப்பு பெண்மணி, அந்த பெண்ணுக்கு நாங்க இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு சொல்லணுமான்னு நினைச்சோம், உங்களை சங்கடப்படுத்த வேண்டாமேன்னு சொல்லி நாங்க நினைச்சோம். அதுதான் காரணம். அதனால நாங்களே ஜனாசாவை ரெடி பண்ணி கொண்டு அடைக்கிட்டோம் சொல்ல வச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, அந்த பெண்ணுடைய கபர் எங்க இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டு போய் தொழுகை நடத்தி துஆ செய்து விட்டு பிறகு சொன்னார்கள், பெண்ணு சாதாரண பெண்ணு என்பதால் எங்களுக்கு சொல்லவில்லை என்பதாக நீங்கள் அவளை சாதாரணமாக இடைப்பட்டு விட்டீர்கள். ஆனா இப்பொழுது அந்த பெண் சொர்க்கத்திலே அவள் தன்னுடைய கையில் விளக்குமாறை வைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். கருத்து என்னன்னா, அவள் அந்த பெண் இப்பொழுது சொர்க்கத்தில் இருப்பதை நான் பார்க்கிறேன், இப்பொழுது நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த பெண் சொர்க்கவாசி என்பது உறுதி செய்யப்பட்ட பெண்ணாக நபி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? தானாக முன் பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லல, நிர்வாகத்தால் நியமிக்கப்படல. அப்பெண்மணியாக உள்ள அல்லாஹ்வுடைய இல்லம் பரிசுத்தமா இருக்கிறது என்று தானாக முன் அதை பரிசுத்தப்படுத்திய ஒரு காரணத்தால் அந்த பெண் சொர்க்கவாசி என்று அண்ணலிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால், பள்ளிவாசல் சம்பந்தமாக அதைவிட பெரிய பெரிய பொறுப்புகள் நிர்வாகம் செய்வது அது இக்லாஸாக இருந்தால் எந்த இடத்துக்கு அது கொண்டு போய் வைக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட உன்னதமான அந்த பொறுப்புக்கு வரும் பொழுது உயர்ந்த தன்மை கொண்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு, இந்த இறைவசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆக மொத்தத்தில் வயது அதிகமாகுதல் என்பது, அதில் ஆரோக்கியம் பெற்றிருத்தல், அதன் மூலமாக நல்ல செயல்கள் செய்தல், இவை எல்லாமே நற்பாக்கியமாகும். இப்படிப்பட்ட நபர் சமூக தலைவராக வருவது அந்த சமூகத்தின் நற்பாக்கியமாகும். இத்தகைய தன்மையோடு ஒரு நாள் நம்முடைய வாழ்வில் அதிகமாக கிடைத்தால், இந்த நற்பாக்கியம் என்பது ஒரு நாள் நமக்கு அதிகமாக கிடைத்தாலும் கூட அது உயர்ந்த இடத்திற்கு நம்மை கொண்டு சென்றுவிடும். ஒவ்வொரு நாளும் பாக்கியமாகிறது, ஒவ்வொரு மணி துளியும் பாக்கியமானது. நீண்ட வயது, நல்ல ஆரோக்கியம், அழகிய அமல், அல்லாஹ் விரும்புகின்ற அழகிய அமல், இவைகளோடு நமக்கு ஒரு நாள் அதிகமாக கிடைச்சா கூட அது மிகப்பெரிய பாக்கியம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவ்வராவில் 2 நபர்களை, சகோதரர், ஒரு அன்சாரி, ஒரு முஹாஜிர், இருவரையும் சகோதரர்களாக அறிவித்தார்கள். அவர்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று ஷஹீதாகிவிட்டார். இன்னொருவர் அவருக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து வீட்டில் இருந்த நிலையில் மரணித்து விடுகிறார். அப்பொழுது அவருடைய ஜனாசாவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அங்கே இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், இவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? 2 பேரும் அந்த சகோதரர்கள், ஒருவர் அன்சாரி, ஒருவர் முஹாஜிர். அவர்களில் ஒருவர்
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் இவரை மன்னித்து, வீட்டில் இருந்த நிலையில் இறந்து போனாரே, இவரை மன்னித்து இவர் மீது கருணை காட்டி இவரை அவரோடு சேர்த்து வைக்க வேண்டும். அந்த ஷஹீதுக்கு இவருடைய சகோதரர், ஈமானுடைய சகோதரர், அவரோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் அவருக்காக துஆ செய்கிறோம் என்று சொன்னார். அதாவது ஷஹீத் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறார், அவரிடத்துக்கு இவரால் போக முடியாது. இவர் போகணும் என்பதற்காக நாங்கள் துஆ செய்கிறோம். அவருக்கு கிடைச்ச பாக்கியம் இவருக்கு கிடைக்காம போயிடுச்சே என்று நாங்கள் இவருக்காக வருத்தப்படுகிறோம், அதனால் துஆ செய்கிறோம் என்ற அடிப்படையில அங்கிருந்த சஹாபாக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி அல்ல, அவருக்கு பிறகு இவர் ஒரு வார காலம் இந்த வருடத்தில் வாழ்ந்திருக்கிறார். அந்த ஒரு வார காலத்தில் இவரது தொழுகை, இவருடைய நபிலான நோன்பு, இன்னும் எத்தனையோ நல்ல அமல்கள் இருக்கிறது, அதெல்லாம் இவர் செய்திருப்பார். ஆகவே அவரை விட இவரே சிறந்தவர். இந்த இருவருக்கும் மத்தியில், அந்த ஷஹீதுக்கும் இவருக்கும் மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வு என்னவென்றால், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள தொலைதூரத்தை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூ தாவூத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மிஷ்காத் என்ற கிதாபில் 451வது பக்கத்தில் இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து உயர்வானது, அதுல மாற்று கருத்து இல்லை. அதை பத்தி இங்க நபி அவர்கள் பேச வரல. நபி அவர்கள் இங்க சொல்ல வருவது, ஒரு மூமினுடைய வாழ்வில, நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு மூமினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் அதிகமாக கிடைத்தாலும் அது எவ்வளவு பெரிய மதிப்பை தருகிறது, அவரை எந்த இடத்திற்கு அது உயர்த்தி கொண்டு செல்கிறது என்பதை எடுத்துக் கூறுவதற்காக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். இங்க நாம பொதுவான ஷஹீதுடைய அந்தஸ்தை வச்சு பார்க்கக்கூடாது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், உங்களை யாரும் மரணத்தை ஆசைப்பட்டு கேட்டாங்க, யாரெல்லாம் என்ன மௌத்தாக்குதே என்பதாக நீங்க கேட்டாங்க. அல்லாஹ்விடத்திலே நீண்ட ஆயுளை கேளுங்கள், நிறைந்த நற்பாக்கியங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள் என்றுதான் நமக்கு நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். மௌத்தா என்று நம்ம கேட்கக்கூடாது என்றார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை யாரும் மரணத்தை ஆசைப்பட்டு கேட்காதீர்கள். ஏனென்று சொன்னால், அவர் ஏற்கனவே நல்லவர் என்றார், அவர் இன்னும் வாழ்கின்ற காலங்களில் அவருடைய நல்ல அமல்கள் அதிகமாகும். அவர் ஏற்கனவே கெட்டவர் என்றால், அவர் இன்னும் வாழ்கின்ற காலங்களில் ஒருவேளை, அதனால் மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் மரணத்தை கேட்காதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு பிறகு சொன்னார்கள், இன்னமும் லா யஸீதுல் முஃமின உமருஹும் இல்லா கைரா. ஒரு மூமினுடைய வாழ்வில் அவரது வயது என்பது அவருக்கு நன்மையைத்தான் அதிகப்படுத்தும். அதனால் நீங்கள் மரணத்தை ஆசைப்பட்டு கேட்காதீர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிதாபில் வந்துள்ளது. மிஷ்காத் என்ற கிதாபில் 139வது பக்கத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்கள் கற்றுத் தந்த ஒரு நீளமான துஆ, அல்லாஹும்ம அஸ்லிஹ் அல்லதி அஸ்லிஹ் லனா தீனன அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரினா என்று வருகின்ற ஒரு நீளமான துஆ. அதனுடைய கடைசியில் வருகிறது, வஜிஅலில் ஹயாத்த ஸியாதத்தன் லனா ஃபீ குல்லி கைர். இந்த வாழ்க்கைய எல்லா நல்ல அமலுக்கும் அதிகப்படியான ஒரு காரணமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபி அவர்கள் நமக்கு அங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது நாம் வாழ்வதின் நோக்கமே நல்ல அமல்களை அதிகப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்று இந்த துஆ உணர்த்துகிறது. அல்லாஹ் நமக்கு அந்த நல்ல வாய்ப்பை தந்து அருள் புரிவானார். ஆகையால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்பாக்கியத்தினுடைய அந்த வகையில் ஒன்று நீண்ட ஆயுள், அதில் நல்ல ஆரோக்கியம், அதில் நல்ல அமல் செய்வதற்கான வாய்ப்பு, இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்தால் அவர் நற்பாக்கியசாலிதான் என்பதை சொல்லி காட்டுகிறார். அடுத்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நற்பாக்கியத்தினுடைய இன்னொரு வகை நற்குணம் என்பது. நல்ல குணம் அது அமைந்திருந்தால் அவர் நற்பாக்கியசாலிதான். ஏனென்றால் கெட்ட குணத்தை பற்றி நபி அவர்கள் சொல்லும் பொழுது, அஷ்ருகுமு சூல் குலுக்கி, பீடை என்பதே கெட்ட குணம்தான் என்று சொல்கிறார்கள். ஹதீஸுடைய வார்த்தையை பார்த்தா, கெட்ட குணம் என்பது பீடையாகும், தருத்திரியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அவங்க மாற்றி சொல்றாங்க, தருத்திரியம் என்பதே கெட்ட குணம் தான் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன? அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒன்றா என்றால் ஏனென்றால் கெட்ட குணம் என்பது
சிரமமாக அதாபாக மாறுகிறது. பிறகு அவன் மூலமாக அவனுடைய மனைவி, மக்கள், உறவுகள் என்று அனைவருக்கும் அது அதாபாக மாறிவிடுகிறது. அவனால் அவனும் நிம்மதியாக இருக்க முடியாது, அடுத்தவர்களும் நிம்மதியாக இருக்க முடியாது என்று இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கிறது என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார். ஆனா இதற்கு மாற்றமாக நல்ல குணம் ஒருவருடைய வாழ்க்கையில் அமைந்திருந்தால் அது அவருடைய மிகப்பெரிய பாக்கியமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் மிகப்பிரியமானவர் யார் என்று நபியிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு கொடுக்கா, அவர்களில் யார் குணத்தால் மிக அழகானவரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிக பிரியமானவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பொதுவாக நபிமார்கள் எல்லோருமே நல்ல குணம் உள்ளவர்கள். அந்த நபிமார்களுக்கு தலைவராக வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால எல்லா நபிமார்களிடத்தில் இருந்த நல்ல குணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமாக இருந்தது. அதனால்தான் அல்லாஹ் தஆலாவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்ற பொழுது இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று வர்ணிக்கிறார். மகத்தான குணத்தின் மீது நிச்சயமாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த மகத்தான குணம் என்பதற்கு அறிஞர்கள் சொல்லும் விளக்கம், குறிப்பாக அல்லாமா ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃசீருல் ஜலாலீன் என்ற கிதாபில் சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் நல்ல குணங்கள் உண்டு, அந்த எல்லா நல்ல குணங்களையும் தாங்கியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்கள் நற்குணத்தின் தாயகமாக விளங்கினார்கள். நபிகள் நாயகம் நற்குணத்தின் தாயகம். அற்புதமான ஒரு வரி. அல்லாஹ் தன்னுடைய அருள்களை எப்படி சொல்லுகின்றார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்பதாக மக்களுக்கு மத்தியில் அறிவிக்கும் பொழுது அதில் சிலர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு மத்தியில் பிறந்து எங்களோடு வளர்ந்து எங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம்? திடீர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் என்று நீங்கள் வந்து அறிவிக்கின்றீர்களே, அதற்கு என்ன ஆதாரம்? எப்படி நாங்கள் நம்புவது? அதுவரை குர்ஆன் ஒரு ஆதாரம், அது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஆனா இன்னொரு என்ன சொல்ல தெரியுமா? நபியை நீங்க சொல்லுங்க, அந்த மக்கள்கிட்ட நீங்க சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுடைய நபிதான் அப்படிங்கிறீங்க, நீங்க ஆதாரம் தருகிறீங்க. அதுக்கு மிகச்சிறந்த ஆதாரம் நீங்கள் பார்த்து பழகி பக்குவப்பட்ட அனுபவப்பட்ட ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? அது நான் தான். சாதாரண வார்த்தையில் சொல்ல வேண்டாம், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு ஆதாரமே நான் தான். இப்படி எல்லாம் என்ன அர்த்தம்? என்னுடைய குணமும் என்னுடைய நடவடிக்கைகளும் என்னுடைய ஒழுக்கங்களும் என்னுடைய பண்புகளும் இதுதான் நான் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு ஆதாரம் என்று நீங்கள் சொல்லுங்கள். பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். இதற்கு முன்னாலும் நான் என்னை நபி என்பதாக அறிவிப்பதற்கு முன்னாலும் 40 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கிறேன். அஃபலா தஅகிலூன், நீங்கள் அதை சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு அற்புதமான ஒரு வரி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்தவர்கள், எவ்வளவு சிறந்தவர்கள், தன்னில்லாத ஒரு குணத்துக்கு சொந்தக்காரர்கள். அவருடைய உச்சத்தை யாரும் அடைய முடியாத இந்த வசனம், நான் அல்லாஹ்வுடைய நபி என்பதற்கு நானே ஆதாரம். யாரும் சொல்ல முடியுமா உலகத்துல? எந்த தலைவரும் நான் உங்களுக்கு தலைவர் என்பதற்கு நானே ஆதாரம், என்னுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு ஆதாரம் என்று சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்கும் கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், நானே ஆதாரம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால், அந்த 40 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த வாழ்க்கை, நற்குணத்தின் தாயகமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்கிற அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனாலதான் எதிரிகளாக மாறுகிறார்கள் சிலர்கள். பொறாமையின் காரணத்தால், போட்டியின் காரணத்தால், பகைமையின் காரணத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்ள மனமில்லாத காரணத்தால் எதிரிகளாக மாறினார்கள். ஆனா அந்த எதிரிகளுடைய தீனார் திருகங்கள், தங்கம், வெள்ளிகள் கூட இந்த நபியினுடைய வீட்டில தான் அமானத்தாக பாதுகாக்கப்பட்டிருந்தது. உலக வரலாற்றை எங்கேயுமே பார்க்க முடியாது. எதிரிகளும் நம்பிக்கையாளராக கருதிய ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். இது வரலாற்றின் அதிசயம். மிராக்கிள் அப்படின்னு சொன்னாங்க, எதிலேயும் மிராக்கிள் இருக்குது. ஆனா வரலாற்றின் அதிசயம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தன்னுடைய சொத்துக்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய நம்பகமான ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கருதி அவங்க வீட்டுல கொண்டு ஒப்படைச்சாங்க. காலையில கல்லூரி எங்க மாலையில தங்கத்தை கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு கொடுத்தியப்பா. எவ்வளவு ஒரு அற்புதமான நடைமுறை. ஏன் தெரியுமா? அவர்கள் எதிரிகளாக கருதப்பட்டாலும் கூட நான் கொடுத்த அந்த பொருள்கள்ல ஒரு குண்டுமணி அளவிற்கு கூட துரோகம் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அந்த காபிரிகளை நம்பினார்கள். அதனாலதான் அந்த 40 ஆண்டு கால வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. அல்லாஹ் சொன்னா, நான் நபி என்பதற்கு நானே ஆதாரம் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஆனா எப்ப நபியாக மாறினார்களோ பட்டை தீட்டப்பட்ட வைரத்தை போல அவர்கள் குணத்தால் மேலும் ஜொலிக்க ஆரம்பித்தார்கள். எனவே கண்ணாடிக்கு முன்னால வந்து நின்னா நாமெல்லாம் துவா செய்யணும். அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குல்கி. யா அல்லாஹ், என்னுடைய புறத்தோற்றத்தை நீ அழகாக்கினாய், என்னுடைய அகத்தோற்றத்தையும் அழகாக்குவாயாக என்று நாம துவா செய்யணும். அப்படி நபி அவர்கள் கற்று தந்தார். கண்ணாடியை பார்த்து பார்த்து என் கண்ணு என்ன அழகா இருக்குது, என் மூக்கு என்ன அழகா இருக்குது, என் நிறம் என்ன அழகா இருக்குது, என் தலைமுடி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்முடைய குணம் அழகாக இருக்கணும். ஆகையினால அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, என்னுடைய தோற்றத்தை என்னுடைய அகத்தோற்றத்தையும் என் குணத்தையும் அழகாக்கி என்று நாம துவா செய்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். ஆனா நபி அவர்கள் கண்ணாடிக்கு முன்னால வந்து துவா அப்படி செய்ய மாட்டாங்க. மாறாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். என்ன சொல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹஸ்ஸன ஹல்கி வ குல்கி. என்னுடைய தோற்றத்தையும் என்னுடைய குணத்தையும் அழகுபடுத்திய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். குணத்துல தன்னிறைவு அடைந்தார்கள், அழகுல நிகரில்லாத ஒரு நிறைவை அடைந்தார்கள். எனவே அகத்தோற்றமும் புறத்தோற்றமும் மிக்க அழகானவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதனால கண்ணாடிக்கு முன்னால வந்து நின்னா அவர்களுக்கு என்று தனி ஒரு சட்டம், அதை நன்றி செலுத்தக்கூடிய சட்டம். எனவே அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இந்த குணத்தை இந்த உலகத்தில் நிறைவு செய்வதற்காக வந்தவர்கள் தான் நபியவர்கள். அதனால நல்ல குணத்தை விதைத்தார்கள், நல்ல குணத்தை பரப்பினார்கள், நல்ல குணத்தோடு இருப்பவர்களை பாராட்டினார்கள், நல்ல குணத்தோடு வாழ வேண்டும் என்று எடுத்துச் சொன்னார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர். அவர் உருவத்தில் அப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இருப்பார். திடீர்னு பார்த்தா ரசூலுல்லாஹ் வந்த மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய புறத்தோற்றம் நபி அவர்களை ஒத்திருந்தது. ஒரே குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ற காரணத்தால். அதே நேரத்தில் அவருடைய அகமும் குணமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒத்திருந்தது. அதனால் நபி அவர்கள் சொல்லுவார்கள், அஷ்பத ஹல்கி வ குல்கி ஜாஃபர். என் சகோதரர் ஜாஃபர் ஆகிய நீங்கள் என் குணத்திற்கும் என்னுடைய தோற்றத்திற்கும் ஒத்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பாராட்டிய ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. அந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிள்ளைகள்ல அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கும் பொழுது நபி அவர்கள் சொல்லுவார்கள், அப்படியே உங்கள் தந்தைக்கு ஒத்தவராக நீங்கள் இருக்கிறீர்கள், குணத்திலும் தோற்றத்திலும் உங்கள் தந்தைக்கு நீங்கள் ஒத்தவராக இருக்கிறீர்கள். அப்படி என்ன அர்த்தம்? எனக்கு ஒப்பானவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய தோற்றமும் உங்களுடைய தந்தையை போன்று, உங்களுடைய குணமும் உங்களுடைய தந்தையை போன்று என்று நபி அவர்கள் சொன்னால், அப்துல்லாவே உங்கள் தோற்றம் என்னை போன்றது, உங்கள் குணமும் என்னை போன்றது என்ற கருத்தில் தான் நபி அவர்கள் அப்படி சொன்னார்கள். இந்த தந்தையில என்ன குணம் இருந்துச்சுன்னா, நபி அவர்களை போன்ற எல்லா நல்ல குணமும் இருந்தது. அதன் குறிப்பாக ஏழைகளை நேசிக்கின்ற, ஏழைகளை அரவணைக்கின்ற தந்தை இருந்தது. அதனால் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபுல் மசாகீன், ஏழைகளின் தந்தை என்று நபி அவர்கள் பட்ட பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள். யாராவது ஜாஃபர் எங்க இருப்பார் அவருக்கு தெரியாதா? எங்க ஏழைகள் இருக்காங்களோ அங்கதான் அவர் இருப்பார். ஏழைகளை நேசித்தார், அவர்களை அரவணைத்தார், அவர்களை ஆதரித்தார், அவர்களுக்காக அள்ளி கொடுத்தார், அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். அந்த குணம் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தார், முதல்ல பள்ளிவாசல்ல அறிவிச்சிட்டாங்க. மறுபடி வீட்டுல வந்து வீட்டுல உள்ள பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லணும் அப்படிங்கும் பொழுது எல்லா சின்ன சின்ன குழந்தைகள், அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவர்கள், முஹம்மது இப்னு ஜாஃபர் அவர்கள், இன்னும் ஒரு குழந்தை என்று வருகிறது. எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளை, 7 வயசு 10 வயசு 12
அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவர்கள் ஹபஷாவில் பிறந்தவர்கள், அபிசீனியாவில் இருக்கும்போது நபி அவர்கள் அந்த குழந்தைகளை அப்படியே தன்னுடைய இடத்தை கைகளால் அரவணைத்தார். அப்படி அரவணைக்கும் போது அவருடைய கண்கள் அப்படியே கண்ணீர். தந்தையை இழந்த பிள்ளைகள் அனாதைகளாக நிற்கிறார். நானும் ஒரு நேரத்தில் அனாதையாக இருந்தேன். இந்த அனாதையின் உணர்வு என்னங்கிறது நபி அவர்களுக்கு தெரியுங்கிறதுனால குழந்தைகளை பார்க்கும்போது அவருடைய கண்ணீர் அப்படியே கண் கலங்கி கண்ணீர் துளிகள் வந்துச்சு. பிறகு அந்த குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக துவா செய்தார். ஜாஃபருடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நீயே நல்ல பகரத்தை தருவாயா அப்படின்னு துவா செய்தார். சொல்லிட்டு அதுல ஒரு குழந்தை முஹம்மத், அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படியே உன்னுடைய ராதா அபு தாலிப் மாதிரியே நீ இருக்க, உன் தந்தையும் தந்தை பாட்டனார் அபு தாலிப் மாதிரியே நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்துல்லாவை அழைச்சி சொன்னாங்க, அப்படியே குணத்திலும் தோற்றத்திலும் உன் தந்தையை போன்று இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் ஒரு துவா செய்யறாங்க. யாரெல்லாம் இவருடைய வியாபாரத்தை பறக்க செய்வாங்க. ஒரு துவா தானே, வியாபாரத்தில் நல்ல குணம், தந்தையுடைய நல்ல குணம் பிள்ளைகள்கிட்ட அது எங்க கொண்டு நற்பாக்கியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொன்னேன். இதோட நான் நிறைவு செய்கிறேன். எங்க கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னா வரலாற்றுல எல்லாரும் சொல்லுவாங்க, பஹருல் ஜூத், தயாளத்தின் கடல், தாராளத்தின் கடல், குதுபு சஹா, தாராள தன்மை உள்ளவர்களுக்கெல்லாம் குத்துபாக திகழ்ந்தவர்கள், குத்துபுல் அக்தாப், கௌசுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பரிவார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்கள் என்று வர்ணிக்கிறோம். அவர்களுடைய மாதம் அதே போன்று குத்துபு சஹாவாக இருந்தவர்கள் அப்துல்லா தாராளத்தினுடைய தலைவராக திகழ்ந்தவர்கள். எந்த அளவுக்கு தாராளம் என்று சொன்னா மனசுல நம்ம செலவழிக்கிறவ அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு ஊசல் கூட, ஒரு நெருடல் கூட இருக்காங்க. இப்படி வரும்பொழுது அங்க ஒருத்தர் ரொம்ப பதட்டமா பரிதாபமா அப்படின்னு அழைச்சிட்டே இருந்தாங்க. பெரிய இருக்காங்க அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து பக்கத்துல என்ன விஷயம், எந்த ஊரு, ஏன் இப்படி பதட்டமா இருந்தேன் சொன்னாரு. நான் வியாபாரத்துக்காண்டி வந்தவன், 1000 தங்க காசுகள் கொண்ட பை வச்சுட்டு நான் தலையில வச்சுட்டு பண்ணிட்டேன். எச்சு பார்த்தா என் பையன் 1000 தங்க காசு, பெரிய ஒரு பணம் அது. பெரிய வியாபாரி அவர் தலைமாட்டில் வச்சுக்கிட்டு பணத்தை அந்த பையன் காணும் அப்படின்னு அந்த பணத்தை தொலைச்சிட்டு, பெரும் பணத்தை தொலைச்சிட்டு அவர் பண்ண பாடு அது எப்படி இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஞாபகத்தில் ஒன்றும் செய்யல, இந்த வாகனத்தை கையை பிடிச்சி நேரம் வீட்டுக்கு கூட்டு போய் 1000 தங்க காசு எடுத்து கையில. ஏன்னா ஒரு மூமி மதீனா முனவ்வராவுக்கு வந்தவர், அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயிலும் ரவுலா ஷரீஃப் நிறைய கூட்டிட்டு வந்தவர், பணத்தை தொலைச்சிட்டு பதக்கமாக இருந்து கவலையோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்துல வீட்டுக்கு கூட்டு போய் 1000 காசு அவர் கையில கொடுத்து அவருடைய அந்த பயத்தை, பதக்கத்தை, அதிர்ச்சியை எல்லாத்தையும் நீக்கி அவரை நிம்மதிக்குரியவராக மாற்றணுங்கிறதுக்காக கொடுத்தார். கொடுத்துட்டு கௌரவிச்சு வீட்டுக்கு போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வர, இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, என் பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. கூட வந்தவங்க அவரை பயப்பட வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. என் பணம் எனக்கு கிடைச்சிருச்சு, அதனால என் மீது கருணை கொண்டு தாங்கள் தந்த இந்த பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த பணத்தை கொடுக்கறதுக்காண்டி வர அவரும் நல்லவரா இருந்திருக்காரு. யாராவது பணம் தந்தாரு, 1000க்கு 1000 லாபம் 2000 பெட்டியை கட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு போகாம நம்மீது கருணை கொண்ட ஒருவரை மதிக்க வேண்டும். ஏனென்றால் அவரிடம் இந்த பணம் இருந்தால் நம்மை போன்ற எத்தனையோ நபருக்கு அவர் உதவுவார் அப்படிங்கிற எண்ணத்துல கொடுத்தாங்க. அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்க அலுவல் பை நபியுடைய குடும்பத்துக்காரங்க, எங்க வீட்டுல இருந்து ஒரு பொருள் வெளியில போயிடுச்சுன்னா போதேதான், அது மறுபடியும் திருப்பி உள்ள வராது, அதனால அது உங்களுக்கு நான் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் அந்த அப்துல்லா இப்னு ஜாஃபர் அவர்கள் கொடுத்திருந்தார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் நல்ல குணத்தினுடைய வெளிப்பாடு. ஆகவே இன்றைக்கு நாம் 2 விஷயத்தை நற்பாக்கியத்தின் வெளிப்பாடாக பார்த்திருக்கிறோம். ஒன்று நீண்ட ஆயுள், அதில் நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு. 2வது நல்ல குணம். இந்த 2ஐயும் சேர்த்தார் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள். இந்த 2 விஷயங்களையும் சேர்த்தார் போல
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். எப்படி என்றால், சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, உங்களில் மிகச்சிறந்த ஒருவரை உங்களுக்கு. சஹாபாக்கள் எல்லாரும் பலா யா ரசூலல்லாஹ், அவசியம் சொல்லுங்கள் என்றார். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், ஹியாருக்கும் அத்வலுக்கும் அஹ்லாரா வ அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. உங்களில் மிகச் சிறந்தவர், நீண்ட ஆயுளை பெற்றவர், நல்ல குணத்தை பெற்றவர். இந்த இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவரை உங்களில் மிகச் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிஷ்காத் என்ற கிதாபில் 432வது பக்கத்திலே நாம் இந்த ஹதீஸை பார்க்கிறோம். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த நற்பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் தந்து அருள் புரிவாராக. வாக்குறுதிவாராக.